அண்ணா அண்ணா விஜயண்ணா நீங்க கண்டிப்பா இந்த வாட்டி போடணும், எப்படியாச்சும் ஏஞ்சி வந்து நான் சோம்பேறித்தனம் படாதீங்கண்ணா, நீங்க தயவுசெய்து வந்துருங்க, எல்லாரும் வந்துட்டாங்கண்ணா, இப்போ ஆல்ரெடி பார்த்தோன்னா நீங்க வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேன்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாங்கண்ணா, தயவுசெய்து வந்துருங்கண்ணா, அண்ணா 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 கெஞ்சி கேட்டு அந்த லேடி இருக்காங்க. அந்த லேடி நிக்கிதான்றவங்க ஒரு பேராசிரியர் இருந்திருக்காங்க. அவங்க மேல பார்த்தீங்கன்னா 15 வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட வந்து ஒரு 16 லட்சம் ரூபாய் வந்து மோசடி பண்ணிருக்காங்க. அவங்க பேச்சை கேட்டுக்கின்னு இவங்க போயிட்டு ஒரு அப்பாவைய போயிட்டு கட்சியே தொடங்கி இன்னும் 2 வருஷம் கூட ஆகல, இவ்வளவு சீக்கிரம் பார்த்தீங்கன்னா கலவரம், அவங்களுக்குள்ள கோஷ்டி மோதல். இப்ப இருக்கிற முதலமைச்சர் சிறப்பா செயல்படுறாரு. அவருடைய பெயரை கெடுக்கும் வகையில் தான் இந்த மாதிரியான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. ரோஸ்ட் பிரஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். அண்ணன் களத்துல வந்துட்டாரு, இனிமே அவ்வளவுதான், இனிமே அதிமுக திமுக எல்லாம் காலி, களத்துல வந்துட்டாரு, இனிமே இருக்குடா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபயர் விட்டு இருக்கானுங்க நம்ம தாவேகா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஆக்சுவலா அவர்கிட்ட நான் ஒன்னே ஒன்னு சொல்லிக்க விரும்புறேன். விஜய் அவர்கள் வந்து நேத்து வந்தாரு, ஓகே ஐ அக்ரி, இது வந்து பாராட்டத்தக்க விஷயமா வச்சுக்கலாமே. ஆக்சுவலா படத்துல நடிக்கிறத விட நேத்து இங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணாருன்றா என்னால சொல்ல முடியும். அவன் பாராட்டுறான், திடீர்னு வந்து இந்த மாதிரி சொல்றான்னு சொல்லி இதை எதிர்பார்க்குறீங்க. பட் நான் ஓப்பனா ஒண்ணுன்னு சொல்றேங்க, நேத்து அவர் வந்தது பார்த்தீங்கன்னா அது நடிப்பு அரசியல். அரசியலுக்குன்ற ஒரே காரணத்துக்காக தான் வந்தாரு. மக்கள் மேல எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாதுங்க. நான் ஓப்பனா சொல்றேன். இதை நான் எப்படி வந்து இந்த அளவுக்கு நான் உண்மையே தெளிவா சொல்றேன்னா, ஆக்சுவலா எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான் வருது. இப்போ இவர் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு நீங்க பார்க்க வரீங்க, உங்க கூடவே அதான் எல்லா அந்த மாநாடு நடத்தும் போதும் சரி, இப்ப சென்னையில ஒரு பெரிய ஒரு பொதுக்குழு மாதிரி ஒரு மீட்டிங் நடத்தும் சரி, அதுவும் சரி, எல்லாமே சரி, ஒருத்தர் உங்க கட்சியுடைய மாவட்ட செயலாளர் உங்க கூட இருந்தவர் வந்து விபத்துல இறந்துட்டாரு. ஏதோ உங்களை பார்த்துட்டு வராரு, மதியானம் போல இறந்துடுறாரு. இங்க இது ஒண்ணும் இல்லை, இங்க கரெக்டா ஸ்ரீபெரும்புத்தூர் பக்கம் தான் இங்க ஹாஸ்பிட்டல் வச்சிருந்தாங்க சொன்னாங்க எனக்கு. அங்க போயிட்டு புஷியானந்த அமிச்சு நீங்க பாக்குற நீங்க எதுக்காக நீங்க அங்க போல? முதல் கேள்வி. சொந்த கட்சியுடைய மாவட்ட செயலர் உங்க மேல அன்பும் பாசமா இருந்தவர், அவருடைய இறப்புக்கு எதற்காக போல? இப்ப இவங்களாம் வந்து இறப்பு, இவங்களாம் சும்மா சும்மா கூட இருந்தா கண்டுக்க மாட்டீங்க, மற்ற பப்ளிக்கா இருந்தா போயிட்டு அரசியலுக்காக நீங்க போவீங்க, அப்படிதானே? இப்ப இதுக்கே போகாத நீங்க எதுக்கு நீங்க அதுக்கு போனீங்க? ஏன்னா அங்க எல்லா கட்சியை சார்ந்தவர்களும் போயிட்டாங்க, எல்லாமே வந்து என்னென்ன ஹெல்ப் பண்ணுமோ எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க தொடர்ந்து அந்த குடும்பத்துக்கு. இவங்க வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, அண்ணா அண்ணா விஜயண்ணா நீங்க கண்டிப்பா இந்த வாட்டி போடணும், எப்படியாச்சும் ஏஞ்சி வந்து நான் சோம்பேறித்தனம் படாதீங்கண்ணா, நீங்க வரலன்னா வந்து அது பிரச்சனைடா, நீங்க தயவுசெய்து வந்துருங்க, எல்லாரும் வந்துட்டாங்கண்ணா, இப்போ ஆல்ரெடி பார்த்தோன்னா நீங்க வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேன்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாங்கண்ணா, தயவுசெய்து வந்துருங்கண்ணா, அண்ணா 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 கெஞ்சி கேட்டு நீங்க நேற்று போனீங்க. இதான் உண்மை. நீங்க ஒரு நல்ல தலைவரா இருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? உங்க மாவட்ட செயலர் சாவுக்கு நீங்க போயிருப்பீங்க. ஷூட்டிங் என்ன பெரிய இந்த ஷூட்டிங், ஒரு உயிர் போயிருக்கு, ஷூட்டிங் முக்கியமா இல்ல வந்து கட்சிக்கு வேலை செஞ்ச ஒரு மாவட்ட செயலர் முக்கியமா? அதை விடுங்க. முதல் மாநாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 5 இருந்து ஒரு 6 பேருக்கு மேல இறந்துருக்காங்க. உங்க மேல பற்றாருந்தவங்க, அவங்க குடும்பமே சொல்லுது, நான் என் பையன் எல்லாமே சேர்ந்து அவர் பாக்குறது வந்து எங்க வீட்டுல ஒரு வார்த்தை கூட வந்து பார்க்கவே இல்லையா அப்படின்னு சொல்றாங்க. உங்களை நீங்க பாத்தீங்களா? இல்ல அப்புறம் ஏன் இதுக்கு நீங்க போனீங்க? ஏன்னா நீங்க வந்து உங்களை வந்து அப்படியே ஒரு கிரியேட் பண்ணி நீ தான் சிஎம் அப்படின்னு சொல்லி அதனால உங்க அரசியல் பண்றதுக்காக வந்து ஒரு ட்விஸ்ட் ஒன்று தச்சு விட்டீங்க. அதை இதுக்கு தெரியாம களத்துக்கு வந்துட்டாருன்னு ஃபயர் விட்டுன்னு சுத்தின்னு இருக்கீங்க. நீங்க எப்படி இது அரசியலுக்கு வந்துட்டீங்கன்னா நீங்க என்ன முன்னாடியே நடிகர், நீங்க வந்து எப்பயாச்சும் போலாம் வரல, அதுல உங்களை கேள்வி மேல கேள்வி எழுப்ப மாட்டாங்க. எதுக்காக நீங்க வந்து இந்த அளவுக்கு ஒரு ஸ்டண்ட் எதுக்குன்னு கேட்கறேன். இதுக்கு நீங்க புஷியானந்தே அமைச்சிருக்கலாமே. இப்ப நீங்க போனதால விமர்சனம் தான் வருது, நீங்க நல்ல பேர் எடுக்கிறதுலாம் கிடையாது, அது தப்பு. இப்ப நீங்க எல்லாம் ஒரே கேள்வி, எதுக்கு இந்த மாதிரி வந்து மக்களை ஏமாத்துறீங்க? எதுக்கு உங்க கட்சிக்காரங்களை ஏமாத்துறீங்க? உங்க கட்சி, நான் என்ன சொல்றேன்னா, கல்யாணத்துக்கு போறதுலாம் கூட பெரிய விஷயம் கிடையாதுங்க. அதுக்கெல்லாம் போடலாம் கூட, ஒண்ணு எதுனா சொல்லிக்கலாம், அது ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. ஆனா ஒரு இறப்புக்கு கண்டிப்பாக போய் ஆகணும்.
ஏன் போல? இதுல தெரியல நீங்க நடிப்பு அரசியல் பண்றீங்கன்னு சொல்லிட்டு. இதான் உண்மை. பட் ஆனா இது தெரியாத தற்கூரி பசங்க என்ன பண்றானுங்க, ஃபயர் விட்டு இருக்கானுங்க. என்னத்த சொல்லி என்னத்த பண்றது இவங்களெல்லாம் வச்சுக்கணும். கட்சியே தொடங்கி இன்னும் 2 வருஷம் கூட ஆகல, இவ்வளவு சீக்கிரம் பார்த்தோன்னா கலவரம், அவங்களுக்குள்ள கோஷ்டி மோதல். ஒன்றும் இல்லைங்க, பூந்தமல்லி இல்லைங்க, பூந்தமல்லியில பேனர் வைக்கிறதுல பிரச்சனை. அதாவது இவங்களுக்கு 35 to 38 வயசு ஆகுது போலது இவங்களுக்குலாம். ஆனா சின்ன சின்ன பசங்க இருக்காங்க பார்த்தீங்கன்னா, 18, 20 வயசு, விஜய் மேல ஆர்வமா இருக்காங்க பாருங்க. அவங்க வந்து பேனர் வச்சாங்கன்னு சொல்லிட்டு இவனுக்கு போட்டு அவங்கள போட்டு அடிக்கிறானுங்க. அவங்க பெத்த அப்ப அம்மாலாம் வந்து கதறாங்க, இந்த மாதிரி என்னங்க கட்சி இப்பதான் ஆரம்பிச்சாங்க, இப்பவே இவ்வளவு அராஜகம் பண்றாங்க, ஒருவேளை ஜெயிஸ்டா வந்து இவங்க என்னெல்லாம் அராஜகம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொல்லங்க, நீங்க இந்த வீடியோ பாருங்க. இவங்க வந்து உங்களுடைய கட்சி வச்சு ரொம்ப அராஜகம் பண்றாங்க சார். அவ்வளவு பெரிய பசங்க ஒரு சின்ன குழந்தைங்க வச்சிருக்காங்க சார். தம்பிக்கு வந்து இந்த சைடுல அடிப்பட்டு 4 தையல் போட்டிருக்காங்க. என் சின்ன பையனுக்கு வந்து கால் அடிப்பட்டு 3 தையல் போட்டிருக்காங்க சார். இவ்வளவு அராஜகம் பண்றானுங்க. இவனுக்கு தான் வந்து நான் தமிழ்நாட்டை வந்து காப்பாற்ற போறாங்களாம். எனக்கு இது புரியலங்க. இது இங்க மட்டும் கிடையாது, நான் எல்லாருக்கும் தெரியும் இந்த விஷயம். எல்லா ஊர்லயும் இப்பவே பாத்தீங்கன்னா கோஷ்டி மோதல் நடந்துட்டு இருக்கு. யாருமே அவங்க ஒத்துமையாவே கிடையாது. அவன் ஒரு குரூப்பா பிரிஞ்சுக்கின்னு பேனர் வைக்கிறான், இவன் போட்டோ போடல அவன் போட்டோ போடலன்னு சொல்லிட்டு சண்டை போட்டு இருக்காங்க இப்பவே. இதெல்லாம் எங்க மேல இடத்துல கேட்பாங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? கிடையவே கிடையாது. இதெல்லாம் வந்து மேகப்பட்ட இடத்துல பொதுமக்களுக்கு இடையூறு கொடுக்குறாங்க. இதை போயிட்டு போலீஸ் போய் கேட்டா என்ன சொல்லுவாங்க, இல்லங்க நீங்க ஆளுங்கட்சி போய் சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்றது. நான் தான் சொல்றேன்ல, இவங்கெல்லாம் வந்து அரசியலுக்கு ஃபிட் ஃபார் நத்திங். இவங்க வந்து சினிமா பார்க்கிற கூட்டம் கடைசி வரைக்கும் சினிமா பார்த்துட்டு தான் இருக்கணும். இவங்களுக்குலாம் வந்து அந்த அறிவு கிடையாது. ஏன்னா விஜயோட படத்தை மட்டுமே பார்த்து வளர்ந்தவங்களுக்கு எங்க இருந்து பொது அறிவு இருக்க போகுது? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்னென்னலாம் சொல்றாங்கன்னா, என்னங்க இது திமுக வந்து ஆட்சி சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, இன்னும் ஸ்டாலின் என்ன வந்து என்ன பண்ணிட்டு கீழ்ச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஒரு சிஎம்மா இருந்து என்ன பண்ணணுமோ அதை பண்ணியிருக்கிறார். இது யாருமே வந்து இந்த அளவுக்கு இறங்கி டீப்பா வந்து பண்றாருன்னா எந்த முதலமைச்சராலையும் முடியாதுங்க. இதுதான் உண்மை. காவல்துறைன்றது சிஎம் கிட்ட இருக்கிறது. அவர் தான் அதுக்கு மினிஸ்டர். அதுதான் காவல்துறைக்கு ஒரு அமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். இந்த மாதிரி ஒரு துறையில ஒரு தப்பு நடந்திருக்கு. அந்த தப்புக்காக வந்து அந்த அவங்க அம்மா கிட்ட வந்து பார்த்தோன்னா மன்னிப்பு கேட்டிருக்காரு. இந்த மாதிரி ஆயிடுச்சுமா, இது வந்து எதுக்குமே எக்ஸ்கியூஸே சொல்ல முடியாது, இது வந்து மிகப்பெரிய தப்புதாமா, மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க குடும்பத்துக்கு என்ன தேவை எல்லாமே நான் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முதலமைச்சர் சொல்றாரு. இந்த மாதிரி வேற எந்த முதலமைச்சர் சொல்லியிருப்பாங்களா? இது நீங்க சிந்திக்கணும்ல. உடனடியாக அவங்கள கைது பண்ணி அவங்கள வந்து பாத்தீங்கன்னா இப்ப கொலை வழக்கு போட்டிருக்காங்க. அது வரும்போது எந்த பிரச்சனை எந்த வித ஐயங்களும் வரக்கூடாதுன்றதுக்காக இவரே முன்மொழிந்திருக்காரு. எதுக்கு? சிபிஐக்கு ஃபுல் ஒத்துழைப்பு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சிஎம். எதுக்கு? இதுதான் சிஎம். இதுதான் மக்களுக்காக இருக்கிற சிஎம். அவர் துறையில தவறு நடந்திருக்கு, அது உண்மை. சில கயவர்களால, அவங்க காவலர்கள் கிடையாது, கயவர்கள், காவல்துறை என்ற பேரை கெடுக்க வந்தவங்க அவங்க. இதெல்லாம் வந்து ஏத்துக்க முடியாது. அதுவும் பாத்தீங்கன்னா அந்த லேடி இருக்காங்க, அந்த லேடி நிக்கிதான்றவங்க ஒரு பேராசிரியர் இருக்காங்க. அவங்க மேல பாத்தீங்கன்னா 15 வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட வந்து ஒரு 16 லட்சம் ரூபாய் வந்து மோசடி பண்ணிருக்கிறாங்க. அவங்க பேச்சை கேட்டுக்கின்னு இவங்க போயிட்டு ஒரு அப்பாவைய போயிட்டு சாவடிச்சுக்கிறாங்க. இந்த காவலர்கள் மேல வந்து ஒரு மிகுந்த மரியாதை இருக்குங்க, அது மிகுந்த மரியாதை. ஆனா அந்த மரியாதை கெடுக்கும் விதமாக வந்து பொதுமக்களிட காவலர்கள் இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இப்ப நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இப்பயும் சொல்றேன், காவல்துறை தான் நம்மளை காப்பாத்துது. சில கயவர்கள் காவல்துறையில அவங்க தான் வந்து பேரை கெடுத்துட்டு இருக்காங்க. அதுக்காக மொத்த காவல்துறையும் வந்து தப்பானவங்க சொன்னா நம்ம தான் அடிபட்ட முட்டாள். காவல்துறையிலன்னா நம்மளால வெளியே கூட போக முடியாது. அவங்க தான் நம்ம பாதுகாக்கிறாங்க, அதுதான் உண்மை. ஆனா சிலவங்க தான் இந்த மாதிரி வந்து இது எப்படி நம்ம யோசிக்க முடியல, அந்த அளவுக்கு ஒரு ப்ரூட்டல் மர்டர் பண்ணியிருக்கானுங்க அவனுங்க. இதனால காவல்துறைக்கும் அவ பேரு, இந்த ஆட்சிக்கும் வந்து அவ பேரு கொடுத்துருங்க சொல்லாங்க. நேற்று பாத்தீங்கன்னா டீ கடையில ஒருத்தரை நான் பார்த்தேன். அதாவது ஒரு திமுகவை சார்ந்தவர், வந்து உறுப்பினரா இருக்காரு போல, என்ன போஸ்டிங்லாம் சொல்லிட்டு எனக்கு தெரியல. அவர் எங்க கிட்ட சொல்றாரு, தம்பி தயவு செய்து வந்து இந்த விஷயத்த நீங்க பேசுங்க, இந்த காவல்துறை வந்து பண்ண விஷயத்த நீங்க தயவு செய்து பேசுங்க, ஏன்னா வந்து இது வந்து மிகப்பெரிய ஒரு அவப்பேரா அமைஞ்சிருக்கு, தயவு செய்து பேசுங்கப்பான்னு சொல்லிட்டு அவர் சில விஷயங்கள்லாம் வந்து எங்கிட்ட பகிர்ந்தாரு. அவர் என்ன சொல்லிட்டாருன்னு பாத்தீங்கன்னா, தம்பி நான்லாம் வந்து எலெக்ஷன் வேலை எந்த வேலையும் சரிப்பா இறங்கி செய்வோம், நாங்கெல்லாம் வந்து ஒரு டீயை குடிச்சிட்டு நாங்க வேலை செய்வோம், வேற எதுவும் எதிர்பார்க்கவே மாட்டோம்ப்பா. எங்களுக்கு ஒரே ஒரு உற்சாகம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து மாவட்ட செயலரோ இல்ல எம்எல்ஏவோ யாருன்னா ஒருத்தர் வந்து பேரை சொல்லி கூப்பிட்டு நல்லா பண்றப்பா, இல்ல வீட்டுல நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு
சும்மா கூப்பிட்டு அவங்கள வந்து பாராட்டினாலே போதுமா, அது வச்சுட்டே வந்து பயங்கரமா வந்து வேலை செய்வாங்களாம். அதாவது கட்சி மேலிடம் பாத்தீங்கன்னா நம்ம அரசு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்கு. அந்த திட்டங்கள்லாம் வந்து எடுத்து சொல்றதும் இவங்க தானா, எல்லாமே எடுத்து சொல்லுவாங்களா, இந்த மாதிரி வீடு வீடா போயிட்டு என்னென்ன குறைகளும் கேட்பாங்களாம். அப்புறம் இன்னொரு விஷயமும் சொன்னாரு, இந்த மாதிரி இப்ப அரசு திட்டங்கள்லாம் வந்து மக்களிடம் போய் சேருது இல்லையா, அதுக்கு நாங்க தான் போய் ஃபார்ம் எல்லாம் எழுதி கொடுப்போம், அவங்க வந்து எங்கிட்ட நன்றி சொல்லுவாங்க, வாங்கி கொடுத்த உடனே இன்னும் நாங்க தான் வந்து எல்லாமே அவங்களுக்கு பண்ணி கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுமா அந்த கட்சிக்காரங்களுக்கு எல்லாருமே ஃபீல் ஆகுமா, எங்களுக்கு இதுதான்ப்பா எங்களுக்கு வேணும், சிஎம் தலைவரை வந்து திருப்பி உட்கார வைக்கணும், இதுக்காக வந்து நான் இந்த அளவுக்கு உழைச்சிட்டு இருக்கோம். ஆனா இந்த அதிகாரிங்க பண்ற தப்புனால நாங்க உழைச்ச உழைப்பு வீணா போகுது. அதாவது இந்த அரசு அதிகாரிகள்லாம் இருக்காங்கல்ல, சில அதிகாரிகள்லாம் வந்து சரியாவே மக்களை வந்து இது பண்றது இல்ல, தவறுகள் வந்து நடத்திட்டு இருக்காங்க. இது போல வந்து காவல்துறையிலும் பார்த்தா இந்த மாதிரி கொலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு. இதனால வந்து கட்சிக்கு அவப்பேராகுதுப்பா, நாங்க எந்த அளவுக்கு வேலை செய்யறோம், எங்களுக்கு வந்து என்னப்பா எங்களுக்கு. அது போல பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயத்த சொல்லி சொல்லி கும்பிடுறாருங்க. அதாவது நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பாத்தீங்கன்னா போயிட்டு அவங்க மன்னிப்பு கேட்க வச்சுக்கிறாங்க இந்த அரசு அதிகாரிங்க. இந்த அரசு அதிகாரிங்க செய்த செயலால என் தலைவன் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாருங்க அவரு. எனக்கு மனசு கஷ்டமா, எதுக்கு நான் இதுல நான் தலைவரை வந்து நான் எப்படி கடவுள் மாதிரி பாக்குறேன்ப்பா. அவர் போயிட்டு இந்த அரசு அதிகாரிகளை போயிட்டு அவர் மன்னிப்பு கேட்கிறாரு, மன்னிச்சிருங்கம்மா இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. எங்களால தாங்க முடியலன்னு சொல்லிட்டு கட்சிக்காரன் ஒவ்வொருத்தரும் கும்பிடுறான். இதாங்க உண்மை. இப்போ என்ன சொல்லுவாங்க, இந்த திமுக அரசு தான் சரியில்லை. இப்போ காவல்துறை மட்டும் குறிப்பிட்டு சொல்ல மாட்டாங்க. இப்ப காவல்துறை குறிப்பிட்டு சொன்ன நான் சும்மா கதை விடாத, இந்த காவல்துறை யார்கிட்ட இருக்கு, சிஎம் கிட்ட தானே இருக்கு, அப்புறம் அவர் தான் பொறுப்பு இருக்கணும். பொறுப்பேற்றாருல இதை நீங்க பாக்கணும்ல. பொறுப்பேற்று என்ன நடவடிக்கை எடுக்கணும் அதை எடுத்தாரு. அந்த பையன் வந்து இருந்து என்னென்னலாம் பண்ணுவானோ அவ்வளவு வசதிகள் செஞ்சு கொடுத்துறாரு. வேலை வாய்ப்பு பண்ணி கொடுத்துக்கிறாங்க, அப்புறம் வீடு பட்டா கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 லட்சமா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல வசதிகள், அது இன்னும் உங்களுக்கு என்னென்ன தேவைப்படுதோ கேளுங்க, தயங்காம கேளுங்க, நாங்க பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசு, ஒரு தமிழ்நாடு அரசு சிஎம் அவர் சொல்றாரு. இதான் பண்ணும் மக்களுக்காக, இதான் பண்றாரு. ஆனா இன்னமும் பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, இது என்ன பாத்தீங்களா அவல நிலை, இதுதான் அவல நிலை. காவல்துறை அதாவது சிலர் பண்ற தப்புனால பார்த்தா இந்த அளவுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. பட் ஆனா இந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிக்டா வந்து உடனடியே ஆக்ஷன் எடுத்துனா இவரு தானங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, போன வாட்டி 2 பேர் இறந்தாங்கல்ல, அப்பாவும் பையனும். அப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு, அவங்களுக்கு நெஞ்சு வலி அதனால இறந்துட்டாரு. ஏங்க கேஸே போலங்க, 1 வாரம் 1.5 வாரம் அப்படியே தப்பிக்க வைக்கிறதுக்கு பிளான் பண்ணாங்க. ஏகப்பட்ட பேர் போராடுறதுனால்தான் வந்து அவங்கள பிடிச்சி அவங்களை கைது செய்து வந்து விசாரணை பண்ணாங்க. இதான் உண்மை. எதுவுமே தெரியாத மாதிரி போனாரு. 12 பேர் துப்பாக்கியில சுட்டாங்களே ஸ்டெர்லைட் போராட்டத்துல தூத்துக்குடியில. அந்த அநியாயம் எங்க நடக்குமா? எடப்பாடி பழனிசாமி கேட்டா இல்லைங்க நான் டிவியில பார்த்து தெரிஞ்சுக்கினேன். அந்த மாதிரியா சிஎம் சொன்னாரு? கொஞ்சம் சிந்திக்கணும். யாரு உண்மையான தலைவன், யாரு வந்து ஒழுங்கா வந்து மக்களுக்காக உழைச்சிட்டு இருக்குது யாரு, இதெல்லாம் சிந்திக்கணும். மக்களுக்கு இந்த அளவுக்கு தேவைகளை கொடுத்த ஒரே அரசுனா திமுக தாங்க. எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் தான் இப்ப இருக்கிற முதலமைச்சர். சிறப்பா செயல்படுறாரு. அவருடைய பெயரை கெடுக்கும் வகையில் தான் இந்த மாதிரியான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. நான் கடைசியா ஒண்ணு சொல்லிக்க விரும்புறேங்க. அது என்னன்னா, குற்றம் நடக்கிறத வந்து யாராலுமே தடுக்க முடியாது. ஆனா குற்றத்தை நிகழ்த்தினவங்க மேல கடும் நடவடிக்கை எடுக்கணும். அதுதான் நல்ல அரசு இந்த அரசு எடுத்திருக்கு.